பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இன்றைக்கு ஒரு நாளை கூட காண கிருபை செய்த தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. சங்கீதம் 18வது அதிகாரம் 3வது வசனம், துதிக்கு பாத்திரராகிய கர்த்தரை நோக்கி கூப்பிடுவேன், அதனால் என் சத்துருக்களுக்கு நீங்களாக்கி ரட்சிக்கப்படுவேன். ஆமென், ஆமென். இந்த வேதத்திலே நாம பார்க்கும் பொழுது சங்கீதக்காரன் தாவீது சொல்கிறான், துதிக்கு பாத்திரராகிய கர்த்தரை நோக்கி நான் கூப்பிடுவேன் அப்படி என்று சொல்கிறார். நம்முடைய வாழ்க்கையிலே நாம் எல்லோரும் எதிர்பார்க்கிற ஒரு காரியம் உண்டு. என்னன்னா, நாமளும் இதே மாதிரி நினைப்போம், சத்துருக்களுக்கு நீங்களாகி நாமும் ரட்சிக்கப்பட வேண்டும், நாமும் நம்முடைய வாழ்க்கையை சந்தோஷமா சமாதானமா வாழணும் அப்படின்னு நாமும் நினைப்போம்ல. அவன் தாவீது என்ன சொல்றாருன்னா, துதிக்கு பாத்திரராகிய கர்த்தரை நோக்கி பார்ப்பேன் என்று சொல்கிறார். எனக்கு அன்பார்ந்த தேவனுடைய பிள்ளைகளே, நாம் ஆராதிக்கிற தேவன் அவர் வானத்தையும் பூமியையும் உண்டு பண்ணின சர்வ வல்லமை உள்ள தேவன். ஆமென். எல்லா துதிக்கும், எல்லா கனத்திற்கும், எல்லா மகிமைக்கும் பாத்திரர் அவர் ஒருவரே. அவருக்கு ஒப்பான ஒரு நாமம் இல்லை, அவருக்கு ஒப்பான ஒரு தேவன் இல்லை. அவர் சர்வ வல்லமை உள்ளவர், அவரால் ஆகாத காரியம் எதுவுமே இல்லை. ஆமென். அந்த தேவனை நோக்கி பாருங்க. அவரை நோக்கி பார்த்தால் நம்முடைய சத்துருக்களுக்கும் நீங்களாக்கி நாமும் ரட்சிக்கப்படுவோம். இந்த நாளிலே கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகளிடத்திலே தேவனுடைய கிருபையினாலே சொல்ல விரும்புகிற ஒரு காரியம் என்னன்னா, எவ்வளவு பெரிய போராட்டமாக இருந்தாலும், எவ்வளவு பிரச்சனையாக இருந்தாலும், என்ன பாரமாக இருந்தாலும், எவ்வளவுக்கு பெரிய அளவிலே சத்துருக்கள் எழும்பினாலும், தேவ பிள்ளைகளே கர்த்தரை நோக்கி பாருங்க, அவரை நம்புங்க. இந்த நாளிலே ஆமென், கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். சத்துருக்களுக்கு முன்பாக ஒரு பந்தியை ஆயத்தம் பண்ணி உங்க தலையை எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணுவார். ஆமென். கர்த்தருடைய பிரசன்னத்துல நம்பிக்கையாக அவரை நோக்கி பாருங்க. இந்த நாள்ல கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார், அற்புதமாய் நடத்துவார், அதிசயமாய் நடத்துவார். நாம நினைப்பதற்கும் சிந்திப்பதற்கும் பெரியவைகளை கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலும் செய்வார். துதிக்கு பாத்திரராகிய கர்த்தரை நோக்கி பாருங்கள். உங்கள் சத்துருக்களில் இருந்து உங்களை விலக்கி கர்த்தர் உங்களை பாதுகாப்பார். Amen. May God bless you. Amen. Amen.